ஆன்மாக்கும் மனசுக்கும் அற்புதமான கேள்வி. இப்ப மைண்ட புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னன்னு? சரி, மனிதர் தோற்றம் இருக்கு இல்லையா, 3 அடுக்குகளே உடையது. ஒன்று உடல் தோற்றம், வெளியில தெரியுற தோற்றம். இரண்டாவது இந்த உடலை இயக்குகின்ற மனம், மனதையும் உடலையும் இயக்குகின்ற ஆற்றலாக இருப்பது ஆன்மா. அதான் சாதாரண மொழியில உயிர் என்று சொல்றாங்க. ஆனா உயிர் என்பது ஆத்மா அல்ல. உயிர் என்பது 10 காற்றுக்கள் ஒன்றா இணைந்த, வாயுக்கள் ஒன்றா இணைந்த ஒன்று. அதுக்கு பேரு பிராணா என்று பெயர். பிராண அல்ல, பிராணா. அந்த 10ல ஒண்ணு பிராணம், பிராணவாயுன்னு சொல்றோம்ல. அந்த 10 வாயுக்கள் ஒரு வாயு தான் பிராணவாயு, நம்ம சுவாசிக்கிறது. ஆனா மொத்தம் 10 வாயுக்கள் இருக்கு. இந்த 10 வாயுக்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான் உயிர் காற்று. சோ உயிர் இல்ல, உயிர் வந்து எனர்ஜி, இந்த வைட்டல் எனர்ஜின்னு சொல்றோம். உயிர் ஆற்றல். அந்த ஆற்றல்னாலதான் உடல்ல உள்ள இருக்கிற அவயங்கள் அனைத்துமே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அது நம்ம பாடிக்குள்ளார இந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்த 10 வாயுக்களும் நம்ம உடம்புக்குள்ள போய்தான் அது எந்தெந்த உறுப்புகளை எந்தெந்த வாயுக்கள் வந்து இயக்குறது என்பது தனி வகுப்பு. அதுக்கு இப்ப நம்ம போக வேண்டாம். இப்ப மைண்ட் வந்து ஆத்மாவுக்கும் மைண்டுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்க இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு பிலாசபிக்கல் கொஸ்டின் ஆக்சுவலி கேட்கறது. ஆத்மா எல்லாருக்கும் சமமானது. ஆறுடைய மனிதர்களுக்கு மட்டுமல்ல சார், ஒருவருடைய தாவரத்துக்கும் சரி, உயிரற்ற ஒரு அணுவுக்குள்ளும் சரி, அது மெட்டலா இருக்கட்டும் மண்ணா இருக்கட்டும், ஆத்மா என்பது ஒன்றே ஒரு எனர்ஜி தான். ஆனா இந்த மைண்டினுடைய டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் அந்த மைண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆத்மா வந்து எனர்ஜி அதை எடுத்துக்கும். இந்த ஆத்மா உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் இருக்குன்னு வச்சுக்கோமா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பழத்தை எடுத்துக்கோம். இப்போ மாம்பழம் இருக்கு, மாம்பழத்துக்கு மேல என்ன இருக்குங்க? தோல் பகுதி இருக்குது. ஆனா அது மாம்பழத்தோடு ஒன்றிதான் இருக்கும் இல்லையா? ஒன்றிதான் இருக்கும். இப்ப அந்த தோல் வந்து சில தோல் வந்து சில பேர் சாப்பிடுவாங்க, சில தோலை சாப்பிட மாட்டாங்க. உரிச்சிட்டு உள்ள இருக்கிறாங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த ஆத்மா என்பது இந்த பழத்து உள்ளா இருக்கிற அந்த சத்து நிறைந்த அந்த சுவை நிறைந்த அந்த பழம் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த தோல் என்பது மனம், மாற்றம் அடைந்திருக்குது. உள்ள இருக்கிற அந்த பழத்தை பாதுகாக்கின்ற ஒரு லேயரா அது இருக்குது. அது மாதிரி இந்த மனம் என்ற ஒன்று இந்த ஆத்மாவோடு இணைந்தே இருக்கும். இந்த மனம் என்பது என்ன? ஒரு மேல் ஓடுன்னு சொல்லலாம், ஆத்மாவுடைய மேல் ஓடு. இதை சுருக்கமா உங்களுக்கு புரியறதுக்கு இதுல டீப்பா வேற இன்னும் கொஞ்சம் விரிவா நான் போகணும்னா, எப்படி இந்த தோற்றம் 3 அடுக்குகளை உடையதோ, மனம் என்பதும் 3 அடுக்குகளை, இந்த லேயரை 3 அடுக்குகளே உடையது. எது? மைண்டு என்று சொல்றோம் இல்லையா? ஆனா ஆத்மா விட்டு அது பிரிக்க முடியாது. இப்போ தோலை பிரிச்சு எரிஞ்சிட்டீங்கன்னா அந்த பழம் என்ன ஆகுங்க? ஆனா இது வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டது ஒரு பருப்பொருளை எடுத்துக்கிட்டேன். பட் இங்க என்னன்னா இது ஆன்மீக பொருள். இங்க என்னன்னா ஆன்மா எப்ப வந்து விடுதலை பெறும்? ஆத்ம விடுதலை தான் நாம் என்னன்னு சொல்றோம்? மோட்சம். மோட்சம்ன்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம். அது யாருந்தாலும் இப்ப அழிஞ்சு கொண்டிருக்கு அந்த வார்த்தை. மக்களுக்கு இப்ப இருக்கிற நம்ம ஜெனரேஷன் கேட்டா மோட்சம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு. அப்படின்னா என்ன மீனிங் கேட்பாங்க. ஆனா ஒரு 50 வருஷம் 30 வருஷம் முன்னாலெல்லாம் நம்ம மனிதர்கள்லாம் மோட்சத்தை அடையணும், கடவுள் எல்லாருமே மோட்சம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. காரணம் அது விளக்கம் சொல்ல தெரியாது, அதனால சொல்லப்படாமாங்க. என்னன்னு இப்போ இந்த மனம் என்ற ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய 3 குணங்கள் இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட உலகத்துல 3 குணங்கள் தான் சார் வேலை செய்யும். எத்தனை குணங்கள்? அதை நம்மளுடைய ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒவ்வொரு குணமும் எந்தெந்த பண்புகளை, அதாவது நம்மளுடைய 50 குணாதிசயங்கள் உள்ள இருக்குன்னு சொன்னால, இந்த 50 குணாதிசயங்கள்ல இந்த 3ஆ பிரிக்கப்பட்டு அந்தந்த குணாதிசயங்கள் இந்தந்த 3 விதமான மைண்டினுடைய தன்மையோடு தொடர்புடையதாக இருக்கும். அது நீங்க டீப்பா போது போகலாம். ஆனா அந்த 3 லேயர் என்னன்னு மட்டும் சொல்றேன். அதுக்கு பேர் என்னன்னு சொல்றேன். சத்துவகுணம், ரஜோகுணம், யாரா கேள்விப்பட்டீங்களா? தமோகுணம். சத்துவ, ரஜா, தமோ. இந்த தமானது என்னன்னா ஸ்டாட்டிக், அதாவது ஜடமான ஜடத்தன்மையுடையது மனம். சில மனம் வந்து மனிதர்களோட மனம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவுதான் நீங்க புத்திசாலித்தனமான விஷயத்தை சொன்னாலோ, அறிவுபூர்வமான சில விஷயத்தை சொன்னாலோ அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது.
அவங்க மைண்ட் வந்து ரொம்ப டெவலப்டாவோ ஒரு இதாவோ நுட்பமான நுணுக்கமான இதை வந்து அவங்களுடைய மைண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மைண்டினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் அந்த அறிவு என்பது விரிவாக்க அடையுதுன்னு அர்த்தம். மொட்டுல இருந்து மலராதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மனம் பேசும். அப்போ இந்த எல்லா மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் சரி, உயிரற்ற பொருள்களுக்கும் இந்த 3 குணங்களால தான் இந்த பிரபஞ்சமே ஆளப்படுகிறது. இந்த குணங்கள் என்ற ஒன்று இல்லைன்னா பிரபஞ்சம் என்ற ஒன்றே தோன்றி இருக்காது என்பது தத்துவத்தினுடைய ஆழமான விஷயம். அந்த வகுப்புகள்லாம் பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதை பற்றிய வகுப்புலாம் கூட நம்ம எடுக்கலாம். அப்போதான் இதை பத்தி டீப்பா தெரியும். ஆனா இந்த மனம் என்ற ஒன்றுன்னா இந்த குணங்களோடு தொடர்புடையது. இந்த 50 விருத்திகள் நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு சக்கரத்திலையும் இருக்குன்னு சொன்னாங்க. மூலாதாரத்திலும் தொடங்கி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷித்தம், ஆக்ஞா, அப்புறம் சகசிராரம்னு சொல்லுவாங்க. ஆனா மொத்தம் 9 இருக்கு. ஆனா வெளிப்படையா எடுத்துக்கிறது 7 சக்கரங்களை தான் எடுத்துவாங்க. இந்த 50 விருத்திகள் என்பது பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஞா சக்கரத்தோடு முடிஞ்சிடும். அதை தாண்டி சகசிராரம் என்பது வேறு. சகசிரா என்று சொன்னால் பொருள் என்னன்னா 1000 என்று பொருள். சமஸ்கிருத வார்த்தை சகசிரா என்றால் 1000. அதுதான் தியானத்தினுடைய இது. அதுதான் அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்பு போவோம், எல்லா வகுப்பும் முடிப்போம். இப்போ உங்களுடைய இது கொஞ்சம் முடிஞ்ச வரல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த 50 விதமான குணாதிசயங்கள் உங்களுக்கு இருக்கின்ற வரையில் தான் உங்களுடைய மனம் வேலை செய்யும். இதுல ஏதாவது ஒன்று வந்து அப்பப்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த குணங்கள் என்பது எப்பொழுது நில்லுக்கு ஆயிடுதோ, எப்ப நில்லாகும் அப்படின்னா நீங்க எல்லா பற்றுக்களில் இருந்தோம். இப்ப வந்து மூலாதாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்ம, அர்த்த, மோட்சம், காமம் 4 குணாதிசயங்கள் அங்க இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு மேல சுவாதிஷ்டானம் பார்த்தீங்கன்னா நீங்க போனீங்கன்னாக்கா அவஞ்ச, மூர்ஷ, பிரசரிய, அவிஸ்வாச, சர்வநாச, குருரக 6. அதுக்கு மேல போனீங்கன்னா லஜ்ஜா, விசுனத்தா, ஈசா, சுசுப்தி, விஷாட, கசாயா, திருஷ்ணா, மோக, கிருணா, பயா 10. அதுக்கப்புறம் மேல போட்டீங்கன்னாக்கா 12. இப்படி ஒண்ணுவான் 16. அதுக்கப்புறம் 2. டோட்டலா பாருங்க 4 4 6 10 ஆச்சா, அடுத்தது 10 20 ஆச்சா, அடுத்தது 12 32 ஆச்சா, 16 48 ஆச்சா, அடுத்தது 2 50 குணங்கள். ஸோ அது ஒன்று விரிவாக்க நம்ம போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் வந்து வகுப்புகள் எடுப்போம். இந்த குணங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா அழியாது, எல்லாமே ஒற்றை பொருளை நோக்கி செல்லாது. எல்லா குணங்களும் ஒரே ஒரு பொருளை நோக்கி நம்ம டைவர்ட் பண்றது எப்படி என்பதுதான் தியானத்தினுடைய சூட்சுமம். அப்போ இந்த மனம் என்ன ஆகும்னா, இந்த தோல் என்பது கடுமையான கடினமான இருக்கின்ற தோல் என்பது சாஃப்ட் ஆகி அது தோல் என்ற நிலைமையை தாண்டி அதுவே படமா மாறி, அதுக்கு பேர் தான் மோட்ச நிலை. ஆன்மீக ஞானத்துல இந்த மனம் என்பது எப்பொழுது ஆத்மாவுக்குள் கரைந்து விடுகின்றதோ மனம் தனித்து இருக்க முடியாது. மனதால இந்த மனதை அதோடு கலப்பதுதான், அதுக்கு பேர் தான் என்னங்க, யோகா. யோகா. இப்ப அடுத்த டைம் உங்க கேள்விக்கு ஓரளவுக்கு புரியுது. இன்னும் விளக்கம் இருக்கு, ஆனா வெவ்வேறு வகுப்புல பார்க்கலாம்.